ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கிற 6 மாதங்கள் எப்படிப்பட்ட மாதங்கள் அப்படின்னு. இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னாலே அற்புதமானது. ஏன்னா தேவர்களோட பகல் பொழுது. இந்த கடகராசி அப்படிங்கும்போதே ராசிநாதன் சந்திர பகவான். அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் எப்படிப்பட்ட சிறப்பான காலங்களா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தை மாதம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம். எல்லாருக்குமே அது ஒரு எண்ணம் உண்டு. தை பிறந்தோடனே நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்காதா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கிடைக்காதா, பாசிட்டிவ் எனர்ஜி வராதா அப்படிங்கிற மாதிரிலாம். கடகராசி என்பவர்கள் பரவாயில்லை, ஆனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இன்னும் நிறைய பேருக்கு சரியாக வரல. கரெக்டாக நிறைய பேருக்கு சரியாக வரல. அது கூடுமானவரை உங்களோட ஜனனகால ஜாதகம் பார்க்கணும். பார்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த இதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தை மாதம் 7வது ராசியில் விழருது, உங்களோட கலத்திரஸ்தானத்தில் விழருது. அப்போ இந்த தை மாதம் அப்படிங்கும்போதே தை மாதத்தில் இருக்கிற அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் பார்வை விசேஷம். எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ராகு கேது கிடையாது. ஏன் அப்படின்னா ராகு 7ஆம் பார்வை கேதுவை பார்ப்பார், கேது 7ஆம் பார்வை ராகுவை பார்ப்பார். அவ்வளோதான். ஆக இந்த 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் பொது. புதன் பார்த்தா ரொம்ப நல்லது, வளர்பிறை சந்திரன் பார்த்தா நல்லது, சுக்கிரன் பார்த்தா ரொம்ப நல்லது, குரு பார்த்தா சூப்பர், சுக்கிரன் கேட்கவே வேண்டாம், சனி பார்த்தா உழைக்கணும், சூரியன் பார்த்தா டென்ஷன். இப்படி தாங்க சுவாமி, இப்படி ஒவ்வொரு கிரகம். செவ்வாய் பார்த்தாலும் அப்படி தான். ஆக இந்த தை மாதம் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா எடுத்தோம் கழுத்தோம் அப்படின்னு நடந்துக்கூடாது. கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதேமாரி குடும்ப பெண்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். சட்டுப்புட்டுன்னு எதாவது பேசிட்டா 2 பேருக்கும் சண்டை தான் வரும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக மாசி மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துல போய் கிரகங்கள் உட்கார்றது. 8ஆம் இடம் அப்படின்னாலே அஷ்டம ராசி. உங்களுக்கே தெரியும் சந்திராஷ்டமம் எப்படிலாம் வேலை செய்கிறதுன்னு. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அவ்வளோ பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கும் நிறைய நேரத்தில் சந்திராஷ்டமத்தில் ஒரு பரிதவித்த நிலையெல்லாம் உண்டு. கரெக்டாக? அப்போ அஷ்டம ராசியில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. முதல்ல நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. இந்த காரியங்கள் எடுத்தால் நமக்கு வெற்றி, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா ஒதுங்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக இந்த மாதமும் நீங்கள் பொறுமையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு மாதம் தான் சொல்லணும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். என்றைக்கு 13/2/2026 14/3/2026 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பங்குனி மாதம் ஓகே, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா ஒரு முன்னேற்றம். ஏன் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் 9ஆம் இடம் வரார். அங்கே தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். பரவாயில்லை. ஆனாலும் இந்த மாதமும் கொஞ்சம் சவாலே சமாளிங்கிற மாதிரி போங்க.
உத்தியோகத்தில் இருக்கவங்க அந்த நெளிவு சுழிவெல்லாம் பார்த்துக்கணும். அதாவது இப்போல்லாம் வேறு வழி கிடையாதுங்க. உத்தியோகம் அப்படின்னா மேலதிகாரிகளை கொஞ்சம் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. இல்லைன்னா வேலையை விட்டு போடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போல்லாம் நிறைய, அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் வேலை வாங்குவாங்க, அடித்தாது வேலை வாங்குவாங்க. இப்போல்லாம் அடித்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாதாரணமாக ஒன்றும் பேசாததுக்கே கத்தியாலெல்லாம் வெட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக போகும். ஆக எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இந்த மாதமும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த சித்திரை மாதம், உங்களுக்கு சித்திரை அப்படிங்கும்போது தமிழ் வருட ஆரம்பம், அற்புதம், உங்களுக்கு மிக பிரமாதம். ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களோட 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் தான் உச்சமடைகிறார். உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பெரிய முன்னேற்றம். அதுமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும், சந்தோஷம் அதிகமாகும். திக்பலம் அடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமாக ஒரு சில வேலைகளை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அதை வைத்து அப்படியே முன்னேறுவீங்க. அந்த ஏணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏணியில் அப்படியே சரசரன்னு ஏறிடுவீங்க. இந்த லிஃப்ட் எப்படி வேகமாக வருது பாருங்க, இழுவை, அற்புதம். அதுமாரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அடுத்த மாதம் வைகாசி. இந்த வைகாசி மாதம் தான் விசாகம், முருகப்பெருமான் பிறந்தது. இந்த வைகாசி உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு மாதம். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் அந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும்போது உங்களோட லாபங்கள் குவியக்கூடிய ஒரு மாதம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலாம் இந்த சித்திரை மாதத்தில் என்னென்னலாம் ஒரு வேகமாக வேலை செஞ்சாலோ அந்த வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறி ஒரு வருமானத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதத்தில் வர்ற பணத்தெல்லாம் நீங்கள் சேமிக்க பார்க்கணும். எப்போவுமே செலவு பண்ணுறது ஒரு செகண்ட், சேமிப்பு அதுதான் பெரிய விஷயம், வருடக்கணக்கில் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கிறவாளுக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அழகாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அழகாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணதில் கூட பண்ணலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு கவுத்து விடுவோம். இந்த கடகராசிக்கெலாம் டக்குன்னு கவுத்து விட்ருவோம். நல்லா கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை, ஒரு பாடத்தை அற்புதமாக கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது வைகாசி மாதம் அற்புதம். அடுத்தபடியாக ஆனி மாதம். ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஆனி மாதம் அப்படிங்கும்போதே 15/6/2026 16/7/2026 அற்புதம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் உச்சமடைகிறார், உட்காந்துண்டு ஹெட்டில் உட்காந்துண்டு. ஆனால் பார்க்குற பார்வை சூப்பர். சரி, இப்போ இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம். என்ன சுவாமி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க சுப விரயங்கள்னு, அசுப விரயங்கள் வராதா? நீங்கள் என்றைக்குமே பாசிட்டிவ் திங்கிங் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் மனநிலையே எப்போவுமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு டியூவல் தான், 2 விதமாக யோசிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அசுப செலவுகள் வராது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க, தேவையில்லாத செலவுகள் வராது. குடும்பத்துக்கு என்ன தேவை அதை வாங்கி போடுங்க, அனாவசியமான செலவுகள் வராது. ஆனால் சுப செலவுகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போ ருதுவாகாத பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, திடீர்னு ருதுவாகும், செலவு சந்தோஷமான செலவு. ஏன்னா ஒரு பெண் பூ பெய்து ஒரு பெரிய மனுஷியாகிறது ரொம்ப விசேஷம், பெற்றோர்களுக்கு அவ்வளோ பாக்கியம். அப்போ அந்த சுப செலவு. அடுத்தபடியாக திருமண யோகம், அந்த செலவெல்லாம் அற்புதமாக இருக்கும். திருமண செலவெல்லாம் எப்போவுமே சுப செலவு, ரொம்ப அற்புதம். அது எவ்வளோ லட்சம் போனாலுமே அந்த தாய் தந்தையர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளோ செலவானாலும் அந்த குழந்தைய நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இது பண்ணணும்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ சுப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா சாதாரணமாக உங்களுக்கு வர அந்த முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் கவனமாகவும் அடுத்த 3 மாதங்கள் ஏற்றமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதமும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
சமயபுரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருச்சி பக்கத்தில் சமயபுரம் போயிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, முடியாதவர்கள் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது எந்த மாரியம்மன், அந்த கருமாரியம்மன் எல்லாருமே மாரியம்மன் தான். ஸோ மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்தில். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அல்லது அருகில் உள்ள மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்வது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.